அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 12ஆம் வகுப்பு ஏற்கனவே எல்லா இயல் பகுதியும் உங்களுக்கு பார்த்தாச்சு. இது பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு செயல் பகுதி அன்னை மொழி என்று சொல்லக்கூடிய செயல், உரைநடை, சொல்வளம். இப்பொழுது பார்க்கக்கூடிய இரட்டர மொழிதல் என்று சொல்லக்கூடிய செயல் பகுதிக்குரிய கற்பவை கற்றபின். அதில் சில எடை இரட்டர மொழிதல்னால் ஒரு சொல்லோ தொடரோ இரண்டு பொருள்பட வருவது இரட்டர மொழிதல். அது கடலுக்கும் தமிழ் மொழிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் அழகனால் எழுதப்பட்டது. அதை தொடர்ந்து சில இரட்டர மொழிதல் சொற்கள், நயமிக்க சொற்கள் சிலது கொடுத்துருக்கு. அந்த சொற்கள் உங்களுக்கு வினாப்பகுதியாகவே புத்தகத்தில் கொடுத்துருக்கும். அதாவது கீவா ஜெகநாதன் உரையாடிய அந்த சொல். மாலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடரில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவாஜா, அடே காலையிலே மாலையும் வந்து விட்டதே. காலை நேரத்தில் மாலை அணிவித்தார்கள். மாலை என்பது இந்த இடத்துல மாலை நேரத்தை போல அவர் சொல்கின்றார். எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். இசை விமர்சகர் சுப்புடுவின் விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும். ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும்போது அவர் குறிப்பிட்டது, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், கம்மல்னா தோடு, குரலிலும் கம்மல், குரல் மங்கிய குரலில் சொன்னார். அடுத்தது விஸ்வநாதன் சொன்ன அந்த நகைச்சுவை பகுதியும் சொல்லி, இவை போன்ற பல சிலேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவற்றை தொகுத்து சொல் நயங்களை பதிவு செய்து கலந்துரையாடுக என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த கலந்துரையாடல் பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியை சொல்வதை போன்ற பகுதி இதில் அமர்ந்திருக்கு. அதில் முதல் சொல்லாக பின்னாக்கு. பின்னாக்குனா பில் கூட்டல் நாக்கு, பிளவுபட்ட நாக்கு என்று பொருள். அது பசுமாடுகளுக்கு பின்னாக்கை உணவாக கொடுப்பர். பாம்பிற்கு பிளவுபட்ட நாக்கு உள்ளது. இது உங்களுக்கு மொழிபெயர்ச்சியாகவும் இந்த பகுதி பயன்படும். அறிவில்லாதவன், அறிவில் கூட்டல் ஆதவன் என்ற இரண்டு சொல்லாக தொடர்ந்து. ஒரு நண்பன் சில நேரங்களில் அறிவில்லாத போல் நடந்து கொள்கிறான் என் நண்பன். என் பள்ளி தமிழாசிரியர் அறிவில் ஆதவனைப் போல இருக்கின்றார். அடுத்தது தங்கை, தம்கை. என் தங்கை என்னை விட புத்திசாலி. ஆசிரியர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தம் கையாலே பரிசு வழங்கினார். அடுத்தது வைகை, வைகை. வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும். அடுத்தது நஞ்சிருக்கும், நைந்து இருக்கும். துணிகள் பலமுறை துவைத்தால் நஞ்சு இருக்கும், நைந்து போயிருக்கும், அதாவது இத்து போனது என்று சொல்கின்றோம். பாம்பின் வாயில் நஞ்சு இருக்கும். இது போன்ற சிலேடைகள். அடுத்தது 2வது வினா, மொழியின் சிறப்புகளை பாடும் கவிதைகளில் உங்களுக்கு பிடித்தமானவற்றை வகுப்பறையில் படித்து காட்டுகின்ற செய்தி. காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்தவை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்று தமிழின் சிறப்பு ஈரோடு தமிழன்பன் சொல்லியிருக்கின்றார். அடுத்தது பாரதியார் சொன்னது, யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாம் மது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடராய் குருடராய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் விளக்கம் செழிக்கச் செய்வேன் என்று பாரதியார் தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்கின்றார். இது போன்ற இன்னும் தமிழ் மொழியை விளக்கக்கூடிய வேறு கவிதை சிறப்புகளையும் இந்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.